தலைப்பு செய்திகள். முதலமைச்சர் வேட்பாளர்களை களமிறக்கக்கூடிய நபர்கள் தொடர்பில் கட்சிகள் தீவிர கவனம். மட்டக்களப்பு ஏறாவூரில் 1000க்கு மேற்பட்ட போதை லேகியங்கள் மீட்பு. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான வெலிகம பிரதேச சபைத் தலைவர் உயிரிழப்பு. ஊடகங்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. நுண்நிதி கடன்களை மீள செலுத்த முடியாதவர்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பது தொடர்பில் விசேட கலந்துரையாடல். உகண்டாவில் கோர விபத்து, 46 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக களமிறக்கக்கூடிய நபர்கள் தொடர்பில் பிரதான கட்சிகள் தீவிர கவனம் செலுத்தியுள்ளன. ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி 9 மாகாணங்களிலும் தேசிய மக்கள் சக்தியாக திசைகாட்டி சின்னத்தின் கீழ் களமிறங்க உள்ளது. குறிப்பாக வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை களமிறக்குவது என்பது பற்றி தேசிய மக்கள் சக்தி தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது. உத்தேச முதலமைச்சர் பட்டியலில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுந்தரமூர்த்தி கபிலனின் பெயர் முன்னணியில் இருப்பதாக தெரிய வருகின்றது. ஏனைய சிலரின் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளன. உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது இவர் யாழ்ப்பாணம் மாநகர சபை மேயர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண முதலமைச்சரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு தயார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அறிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் 4ஆம் குறிச்சி பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது வர்த்தக நிலையம் ஒன்றில் அனுமதி பத்திரமின்றி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட போதை லேகியங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஏறாவூர் போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி பிரதம போலீஸ் பரிசோதகர் பிரசாந்த் லியனகி இதனை தெரிவித்துள்ளார். போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசேட தேடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த வெலிகம பிரதேச சபையின் தலைவர் மிதிகம லசா என்ற லசந்த விக்ரமசேகர உயிரிழந்துள்ளார். இவர் நேற்று காலை பிரதேச சபையில் தலைவர் நாட்காலியில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் படுகாயமடைந்த அவரை பிரதேச சபை அதிகாரிகள் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். துப்பாக்கிதாரிகள் பிரதேச சபை தலைவரிடம் கடிதம் ஒன்றில் கையொப்பம் பெறுவது போன்று பிரவேசித்து இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. போலீசாரின் நடவடிக்கைகள் சட்ட விவகாரங்கள் மற்றும் பொதுமக்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய விடயங்கள் தொடர்பான காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை ஊடகங்களில் வெளியிடுவது குறித்து மிகவும் கவனமாக இருக்குமாறு இலங்கை போலீசார் ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறான வெளியீடுகளுக்கு ஊடகம் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற வழக்குகள், புகைப்படம் அல்லது காணொளி எடுப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ள விசாரணைகள் அல்லது போலீசாரின் நடவடிக்கைகளை புகைப்படம் அல்லது காணொளி எடுத்து ஊடகங்களில் வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான விடயங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைத்து ஊடகங்களில் வெளியிடவும் தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு தடை செய்யப்பட்ட புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை ஊடகங்களில் வெளியிடுவதால் போலீசாரின் விசாரணைகளில் பாதிப்பு ஏற்படலாம் அல்லது குற்றங்கள் அதிகரிக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவினால் வெளியிடப்படும் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை மாத்திரமே ஊடகங்களில் வெளியிட வேண்டும். போலீசாரின் அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை ஊடகங்களில் வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளது. போலீசாரின் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும் புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை மாத்திரமே ஊடகங்களில் வெளியிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா, மட்டக்களப்பு, பொலனறுவை மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் 4 பிரதேச செயலக பிரிவுகளில் நுண்நிதி கடன்களை மீள செலுத்த முடியாதவர்கள் பற்றிய தகவல்களை திரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அலுவலர்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவினால் நியமிக்கப்பட்ட உபக்குழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நுண்நிதி கடன் வழங்கல் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் பற்றி ஆராய்வதற்காக
நியமிக்கப்பட்ட குறித்த உபக்குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சமான்மலி குணசிங்க தலைமையில் 10ஆம் தேதி கூடிய போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. நாடு முழுவதிலும் நுண்நிதி கடன்களால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலுவைத் தொகை உள்ளிட்ட தகவல்களை திரட்டுவதற்கு முன்னோடியாக நுவரெலியா, மட்டக்களப்பு, பொலன்னறுவை மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் முறையே ஹட்டன், கோரளைப்பற்று தெற்கு, வெலிக்கந்தை மற்றும் வெள்ளவத்தை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தரவுகளை சேகரிக்க திட்டமிட்டிருப்பதாக உபக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய தகவல்களை திரட்டுவதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அமைச்சின் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தல் வழங்கினார். நுண்நிதி கடன்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பது அல்லது அவர்களை அந்த பிரச்சினைகளிலிருந்து மீட்டு எடுப்பதற்கான தலையீட்டை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பில் மேலும் கலந்துரையாட நுண்நிதி தொழில்துறையினர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட 34 நிறுவனங்களையும் அழைத்து கலந்துரையாடலை நடத்துவதற்கும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணி MACS சத்துரி கங்கானி, சட்டத்தரணி துஷாரி ஜெயசிங்க, அனுஷ்கா திலகரத்ன, சுனில் ரத்னசிறி ஆகியோரும் அரசாங்க அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று உகண்டா. இந்த நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரம் குலு. இங்குள்ள நெடுஞ்சாலைகளில் நேற்று வாகனங்கள் மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 46 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 பேருந்துகள் எதிரெதிர் திசையில் வந்து கொண்டிருந்தன. முன்னால் சென்ற வாகனங்களை முந்தி செல்ல முயன்ற போது 2 பேருந்துகளும் சாரதிகளின் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டன. அதே வேளையிலும் மேலும் 2 வாகனங்களும் இதனுடன் மோதிக்கொண்டன. இதில் 46 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்து ஏற்பட்டதும் பலர் மயக்கமான நிலையில் கிடந்தனர். இதனால் அவர்கள் இறந்ததாக தவறாக கணக்கிடப்பட்டது. இதனால் 63 பேர் உயிரிழந்துள்ளதாக முதலில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அது 46 பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உகண்டாவில் கோர விபத்துக்கள் அடிக்கடி நடைபெற்று வருகின்றன என்ற போதிலும் கடந்த சில வருடங்களில் மோசமான விபத்து இது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கவனக்குறைவாக முந்தி செல்வது, அதிக வேகமாக செல்வது ஆகியவற்றால் மட்டுமே கடந்த ஆண்டு நடைபெற்ற விபத்துக்களில் 44.5% விபத்துக்கள் நடைபெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் இடையே 3 வருடங்களுக்கு மேலாக சண்டை நடைபெற்று வருகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் உள்ளார். இதனால் சண்டை நீடித்து கொண்டே வருகின்றது. தற்போது இரு நாடுகளும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றன. கருங்கடலில் ரஷ்ய கப்பல்களை தாக்க உக்ரைன் கடல் ட்ரோன்களை ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி வருகின்றது. சி பேபி என அழைக்கப்படும் இந்த ட்ரோன்கள் 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. தற்போது 1500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாக அது மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது 2000 கிலோ எடை வெடிபொருட்களை சுமந்து கொண்டு தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. இந்த ட்ரோனை வெளி உலகத்திற்கு உக்ரைன் காட்டியுள்ளது. இலக்கை துல்லியமாக அழிக்க AI தொழில்நுட்பம் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. செங்கடலில் உள்ள 11 கப்பல்களை உக்ரைன் ட்ரோன் மூலம் வெற்றிகரமாக தாக்கியுள்ளது. இதில் போர்க்கப்பல் மற்றும் ஏவுகணை தாங்கிகளும் அடங்கும். வரலாற்றில் இன்று 1998 இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, பாலஸ்தீன தலைவர் யாசிர் அரபாத் ஆகியோருக்கிடையில் அமைதிக்கான நிலம் என்ற உடன்பாடு எட்டப்பட்டது. 2002 மாஸ்கோவில் நாடக அரங்கு ஒன்றில் செச்சினிய தீவிரவாதிகளால் 70 பேர் பயண கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். 2006 இலங்கை சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.